மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள். அத்தியாயம் 1. பெருநகரமும் அல்லாத சிறு கிராமமும் அல்லாத ஊர் உளுந்தூர்பேட்டை. சென்னையிலிருந்து திருச்சி, சேலம், மதுரை, கோவை என பல மாநகரங்களுக்கு செல்ல இந்த ஊரை தொட்டே செல்ல வேண்டும். ஆகையால் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு அதிகம். நம் கதை இந்த ஊரில்தான் நிகழப்போகிறது. ஊர் சரி. வீடு நிச்சயமாக இந்த வீடும் இந்த கதையின் ஒரு அங்கம்தான். வாருங்கள், முதல் ஹீரோவான வீட்டை முதலில் சுற்றி பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டையில் இருக்கும் பல தெருக்களில் ஒரு தெருவில் இருக்கிறது அந்த வீடு. வெளியில் இருந்து பார்த்தால் அவ்வளவு பெரிய வீடாக தெரியாது. முதல் மாடியோடு நின்றிருக்கும் வீடு. கொஞ்சம் அகலமான வீடுதான். நடுவில் வாயிற்கதவு கிரில் கம்பிகள் பாதி மரம் பாதி என செய்யப்பட்ட மரக்கதவால் ஆனது. வாயிலின் இரு புறமும் கிரில் கம்பிகள் கொண்டு ஜன்னலாக நீண்டிருக்க ஒரு புறம் திண்ணை தெரிந்தது. சிறு வராண்டா போன்ற இடம்தான். அதனை ஒட்டி வீட்டின் ஹாலின் சுவர் வந்துவிட்டது. மறுபுறம் கொஞ்சம் விசாலமான இடமாக இருக்க அங்கே பைக், சைக்கிள், ஸ்கூட்டி என அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. என்ன இத்தனை என்ற கேள்வி நிச்சயமாக நம்மில் எழுவதை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் பொறுத்தால் ஏன் என்று தெரிந்துவிடும். உள்ளே சென்றோமானால் வலது புறத்தில் ஒரு அறை, இடது புறத்தில் ஒரு அறை ஒரே போல் அமைந்திருக்கும். அந்த அறைகள் வாயில் வரை, அதாவது ஜன்னலின் இரு பக்கங்கள் வரை நீண்டிருக்கும். ஹாலை பார்த்தபடி இருக்கும் அந்த இரு அறைகளை தாண்டி கண்களை செலுத்தினால் தென்படுவது அந்த விசாலமான ஹால். நடுவில் ஒரு சிறிய முற்றம். இப்பொழுது ஹாலின் வலது புறத்தில் ஒரு அறையும் இடது புறத்தில் இரு அறைகளும் உள்ளன. எதிரெதிரே இரு அறைகள் பார்த்தவாறு இருக்க இடதுபுறம் இருக்கும் மற்றொரு அறைக்கு எதிரே வலதுபுறம் ஒரு குட்டி ஹால் இருந்தது. அங்கே தொலைக்காட்சி வைக்கப்பட்டிருந்தது. வாயிலை விட்டு சற்று தள்ளி தெரியாதவாறு உணவு மேஜை போடப்பட்டிருந்தது. அதனை அடுத்து சமையலறை. நல்ல நீண்ட அகலமான சமையலறை. அத்தோடு அந்த ஹால் முடிந்துவிட அந்த கதவை தாண்டி சென்றால் ஒரு புறம் வெளிச்சத்திற்காக திறந்த வெளி இடம். மேலே கம்பி கட்டி வாசல் போல் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே நடுவில் கிணறு அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு நேர் எதிரில் மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் இருந்தன. ஓரமாக சிறு சிறு தொட்டிகளில் செடிகள், செம்பருத்தி, சங்குப்பூ, பவளமல்லி, ரோஜா செடிகள் மற்றும் துளசி, கற்பூரவல்லி, கற்றாழை செடிகள் என நிறைந்து பார்க்கவே அழகாக இருந்தன. வீடு முடியும் கடைசி சுவற்றில் 2 குளியல் அறைகள், 2 கழிவறைகள் இருந்தன. அவ்வளவுதான். வீட்டின் அறிமுகம் முடிந்துவிட்டது. இப்பொழுது நம் கதாநாயகர்களை பார்க்கலாமா? ஆண் குழந்தை வேண்டும் என்று வரிசையாக பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கும் தம்பதிகளை பார்த்திருக்கிறோம். இங்கு பெண் குழந்தை வேண்டும் என்ற ஏக்கத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள பிறந்தது அத்தனையும் ஆண் பிள்ளைகளே. தொடர்ந்து 5 ஆண் பிள்ளைகள். கடைசி வரை பெண் பிள்ளை ஆசை நிறைவேறாமல் உலகை விட்டு சென்றுவிட்ட தம்பதி உமா மகேஸ்வரி பரஞ்சோதி தம்பதி. இப்பொழுது அவர்கள் விட்டு சென்ற குடும்ப பாரத்தை தன் தோளில் சுமந்து கொண்டிருப்பவன் முரளிதரன். வயது 32. தம்பிகளை சுமையாக நினைக்காமல், கடமையாக கருதாமல் வாழ்க்கையின் போக்கில் இனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். தன் தாய் தந்தை இறந்தபோது இவனுக்கு வயது 17. +2 தான் முடித்திருந்தான். அதோடு அப்படியே படிப்பை நிறுத்திவிட்டு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். முதலில் 4-5 கடைகளில் கணக்கு எழுதி சம்பாதித்து கொண்டிருந்தான். பின்பு தியாகராஜன் என்பவரின் பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்ந்தான். முதலில் அங்கே கணக்கு மட்டுமே எழுதி கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 15 வருடங்களில் முன்னேறி இப்பொழுது அவர் சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிப்பவன் அவன்தான். அவரின் வலது கை அவனே. அவனின்றி அணுவும் அசையாது என்பதை போல் மொத்தம் அவன் பொறுப்பில். முரளிக்கு தன் 20வது வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. மனைவி சத்யவாணி. அவனை விட 2 வயது சிறியவள். அவன் அப்பா பரஞ்சோதியின் நண்பர் சங்கரனின் மகள். அவளுக்கு அம்மா இல்லை. சங்கரனுக்கு முரளி என்றால் கொல்லை பிரியம். தன் நண்பன் இறந்து முரளி தனியாக குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அவர்தான் தனக்கு தெரிந்தவர்கள் கடையில் எல்லாம் அவனுக்கு கணக்கு எழுதும் வேலையை வாங்கி தந்தார். பின் தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து தந்து அவன் தம்பிகளை கவனித்துக் கொள்ள அனுப்பிவிட்டார். முரளியின் முதல் தம்பி வேணுகோபாலன். வயது 27. அவன் மனைவியின் பெயர் நித்யபூரணி. வேணுவிற்கு அடுத்து நந்தகுமரன். வயது 25. நந்துவிற்கு அடுத்து நவநீத கிருஷ்ணன். வயது 23. நவநீதனுக்கு அடுத்து கிரிதரன். வயது 17. கிரி வீட்டின் செல்லப்பிள்ளை. தன் 3 வயதிலேயே தாய் தந்தையை இழந்ததால் அண்ணன்களால் அரவணைப்போடு வளர்க்கப்பட்டவன். அவன் 6 வயதாக இருக்கும் பொழுது சத்யா அந்த வீட்டிற்கு வந்தாள். அதனால் அவளின் செல்லப்பிள்ளை அவன். அம்மாவின் அன்பு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டது சத்யாவிடம்தான்.
உள்ளே நுழைந்ததும் ஜன்னலை ஒட்டி இருக்கும் இரு அறைகளில் வலது பக்கம் இருப்பது நவநீதனின் அறை, இடது பக்கம் இருப்பது கிரியின் அறை. ஹாலின் இடது பக்கத்தில் இருக்கும் அறைகளில் முதலில் இருப்பது நந்துவின் அறை, அடுத்து வேணுவின் அறை. வலது பக்கம் இருக்கும் ஒரு அறைதான் முரளியின் அறை. வீட்டையும் கதாநாயகர்களையும் அறிமுகப்படுத்தியாகிவிட்டது. இனி கதைக்கு செல்வோமா? முரளி நிறையவே பொறுமைசாலி. தம்பிகளை அடிக்க எல்லாம் மாட்டான். தவறு செய்தால் பார்வையாலேயே மிரட்டுவதோடு நிறுத்தி கொள்வான். அவர்களும் முரளி கோபப்படுமாறு நடந்து கொண்டதில்லை. முரளியின் கஷ்டம் தெரிந்து வளர்ந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட முரளியை கோபப்பட வைத்து வாரம் ஒரு முறையேனும் அடி வாங்காமல் ஓயமாட்டான் கிரி. கொஞ்சமும் பொறுப்பு இல்லாதவன். படிப்பிலும் பார்டர் மார்க்கை தாண்டவே திணறுபவன். இதோ இப்பொழுது கூட தன் அண்ணனில் அனல் தெரிக்கும் பார்வையை தவிர்க்க வேண்டி தரையை பார்த்தபடி நின்றிருந்தான். முரளியின் அனல் கக்கும் பார்வை கிரியிடம் மட்டுமல்லாது சத்யாவிடமும் இருந்தது. நீதான் அவனுக்கு எடுக்கிறதே. நான் என்ன பண்ண? சரி, என் முகத்தை பார்த்து சொல்லு. என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? இல்லையே என்றாள் அவசரமாக. இன்னும் கொஞ்சம் கோபம் கொண்டு அவளை முறைத்தவன், அப்போ போன வாரம் நீ அவன் ஸ்கூலுக்கு போகல இல்ல என்று கேட்டான். அழுத்தமாக தன் கேள்வியை தொடுத்தான். அதில் திகைத்தவள் கிரியை பார்த்தாள். அவன் முகம் பேய் அறைந்ததைப் போல் இருந்தது. அது வந்து தடுமாறினாள் சத்யா. இன்னைக்கு இவனோட பிரின்சிபால் பங்குக்கு வந்திருந்தாரு. என்னை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஏன் சத்யா இப்படி பண்ற? அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. எப்படி சொல்வாள்? 12வது படித்து கொண்டிருக்கும் கிரி சென்ற வாரம் வகுப்பு தேர்வில் புத்தகத்தை வைத்து காப்பியடித்து எழுதியதாக அவனை பிரின்சிபால் ரூமில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். வீட்டிற்கு அழைத்து சத்யாவிடம் தகவல் சொல்லப்பட வேகமாக பள்ளிக்கு விரைந்து சென்றாள். அங்கே கிரியை பற்றி ஒரு பெரிய புகார் பட்டியலே தரப்பட்டது. மற்றவர்களை பார்த்து காப்பியடிக்கிறான், புத்தகத்தை வைத்து காப்பியடிக்கிறான், சரியாக படிப்பதில்லை, மதிப்பெண்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போனது. பள்ளியிலேயே எக்ஸ்ட்ரா டைம் வைத்து ஸ்பெஷல் கோச்சிங் தந்து படிக்காத பிள்ளைகளை கொஞ்சம் தேற்ற முனைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை பற்றி வீட்டில் தெரிவிக்காமல் அந்த வகுப்பிற்கும் செல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருந்தான் கிரி. எல்லா புகார்களையும் அவனிடம் சொன்னவர்கள், இந்த 12th செட்டில் மொத்தம் 5 பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்காங்க. அதில் கிரியும் ஒன்று. இன்னும் 4 மாதம்தான் இருக்குது போர்டு எக்ஸாமுக்கு. அதுக்குள்ளே அவன் ஒழுங்காக படித்து பாஸ் ஆகணும். இல்லைனா இப்போவே டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிடுங்க என்று பிரின்சிபால் கராராக சொல்லிவிட கெஞ்சி கூத்தாடி இனி அவனை தான் பார்த்து கொள்வதாக சொல்லி அழைத்து வந்தாள் சத்யா. 2 அடிகளை வைத்து ஒழுங்காக இருக்குமாறு கண்டித்தாள். அவனும் சரி சரி என்று தலையை ஆட்டினான். அதோடு சரி, எங்கே கணவனுக்கு தெரிந்தால் கிரியை அடித்து விடுவான் என்று பயந்து சொல்லாமலேயே மறைத்து வைத்தாள் சத்யா. இதோ இப்பொழுது மாட்டிக்கொண்டு இருவரும் விழித்து கொண்டிருக்கின்றனர். அவன் படிக்காம காப்பி அடித்து எழுதியிருக்கான். அதை கண்டிக்காம நீ இப்படி இருந்தா எப்படி சத்யா? இல்லைங்க, நான் அவனை அடித்தேன். அப்படியா என்றான் கேலியாக. நான் அடிக்கிறதே அவனுக்கு உரைக்காது. நீ அடிக்கிறதுக்கெல்லாம் திருந்திடுவானா என்ன? ஏன் என்கிட்ட சொல்லலை? அண்ணா, நான் தான் அன்னிக்கிட்ட கெஞ்சினேன். உங்களுக்கு தெரிஞ்சா அடிப்பீங்கன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அடுத்த நொடி அவன் கன்னத்தில் பலார் என்று முரளியின் கை இறங்கியது. கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சத்யா. அவளை பார்த்தவன், உள்ள போ என்றான் அழுத்தமாக. அவளும் அதற்கு மேல் இங்கே இருந்தால் அவன் வாங்கும் அடியை பார்க்க வேண்டி வரும் என்று வேகமாக உள்ளே சென்று விட்டாள். சொல்லு, ஏன் காப்பி அடிச்ச? அவன் வாயை பூட்டிக்கொண்டு நின்றான். அவன் காதை பிடித்து திருகினான் முரளி. ஆ ஆ அண்ணா, வலிக்குது அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ மட்டும் வாய் திறக்கிறல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் காப்பி அடிச்ச? படிக்கலையா? ஏன் படிக்கல? அது படித்தேன், ஆனால் மறந்துடுச்சு. அப்போது ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம். அது சரி, ஸ்பெஷல் கிளாஸ் பற்றி ஏன் வீட்டில் சொல்லலை? ஏன் அதுக்கு போகலை? அந்த கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்சு 6 மணி வரைக்கும் நடக்குது அண்ணா. அதனால் என்ன? எனக்கு பசிக்கும் அண்ணா, அதனால தான் என்றவனை ஏகத்துக்கும் முறைத்தான் முரளி. அதுதானே, நமக்கு படிப்பா முக்கியம், சாப்பாடு தானே முக்கியம் என்றான் கோபமாக. சரி, நாளைக்கு என்ன டெஸ்ட்டு எடு. படிச்சுட்டா அண்ணா? நீ என்ன படித்து கிடிச்சிருக்கன்னு நான் பார்க்குறேன், எடு. உங்களுக்கு பங்குக்கு நேரம் ஆகலையா? அவன் முதுகில் 4 அடியை வைத்தவன், என் வேலையை பார்த்துக்க எனக்கு தெரியும், சொன்னதை செய்டா என்றான் கோபமாக. பாவமாக தன் அண்ணியை கண்களால் தேடினான் கிரி. அவள் எங்கே? அவன் கண்ணில் பட்டால்தானே. கடவுளே, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இன்னும் எத்தனை அடி வாங்க போறானோ என்று புலம்பிக் கொண்டே வேலையை செய்து கொண்டிருந்தாள் சத்யா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.